ஸ்ரீகுருப்போ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. கைசிக மாஹாத்மியம் என்ற தலைப்பிலே சென்ற சில பகுதிகளாக நம்பாடுவான் என்கிற பரம பாகவதனுடைய சரித்திரத்தை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு வந்துள்ளோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடைசி பகுதியாக அவன் செய்த பிரதிஜை, பிரம்மராட்சஸுக்கு செய்து கொடுத்த பிரதிஜை, அந்த பிரதிஜையினுடைய முடிவாக இன்றைய பகுதியிலேயே பார்த்து அதை பற்றி தெரிந்து கொண்டு இதை நாம் முடித்துக்கொள்வோம். இந்த நம்பாடுவான் 17 பிரதிஜை செய்தான். பிரம்மராட்சஸுக்கு நான் கட்டாயம் திரும்பி வருவேன், பகவத் கைங்கரியத்தை முடித்து கொண்டு உன்னுடைய இந்த பசியை தீர்த்து வைப்பதற்காக கட்டாயம் ஒரு வேண்டத்துக்கு 18 பிரதிஜை செய்கிறான். அதில் 17 பார்த்தோம். இந்த 17ஆவதுலே அவன் சொன்னது, அதில் ஒரு தாற்பரிய விஷயம் இருக்குது, அதை கொஞ்சம் நாம் விவரித்து காண வேணும். அப்பொழுதுதான் 18ஆவது நமக்கு நன்கு விளங்கும். இந்த 17ஆவது திரும்ப கூறுகிறேன் பிரதிஜை. வாசுதேவம் பரித்யஜ்ய யோன்யம் தேவம் உபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனः. வாசுதேவனாகிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பரித்யஜ்ய விடுத்து, யஹா இல்லைன்னா எவர்கள் அந்நியம் வேறொரு தெய்வத்தை தேவம் உபாசத்தே உபாசனை செய்கிறார்களோ வணங்குகின்றார்களோ தேஷாம் கதிம் பிரபத்யே அவருடைய கதியை நான் அடைவேன். யதி அகம் ந ஆகமே புனः திரும்பி நான் வரவில்லை என்றால் அந்த கதியை நான் அடைய கடவேனாக. அப்போ இது மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த வாசுதேவனாகிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை துதித்தாலே போதும், நமக்கு சகல அபீஷ்டங்களும் கிடைக்கும். 2 செல்வங்கள், ஒன்று இகலோக மனுஷலோக செல்வம், இன்னொன்று ஆமுஷ்மிகம்னா பரலோகம், அந்த லோகத்து செல்வம். இதற்கு உபய விபூதின்னு பேர். ஒரு விபூதி இகலோக விபூதி, மற்றொரு விபூதி பரலோக விபூதி. இந்த இரண்டுத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதனாலே மற்ற தெய்வங்களை சென்று வணங்கி நம்மளுடைய இஷ்டப்பிராப்தியர்த்தம் அவர்களை நாம் அனுகூலம் பண்ண வேணும் என்கிற அவசியம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டவே இந்த பிரதிஜையை அவர் அந்த நம்பாடுவான் கூறுகிறார். இதுக்கு ஒரு பிரமாணம் பகவத்கீதையிலே 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய உபதேசம் மூலமாக இதை நன்றாக விசதமாக ஆணித்தரமாக ஒரு சந்தேகம் இல்லாமல் ஸ்பஷ்டமாக கூறுகின்றார். இதற்கு பகவத் ராமானுஜாச்சாரியர் அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த 17வது பிரதிஜையை நாம் நல்லா ஸ்பஷ்டமாக புரிந்து கொள்ளலாம். அந்த ஸ்லோகம் என்ன? பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பகூனாம் ஜன்மனாம் அந்தே, பகூனாம் அதாவது பல பிறப்புகள், ஜன்மனாம் பகூனாம் ஜன்மனாம் அந்தே கடைசியில் மாறி மாறி பல பிறப்பாக பிறந்து கடைசியா ஞானவான் அந்த பிறப்புகளை பயன்படுத்தி கொண்டு அந்த பிறப்புகளில் ஞானம் எவனுக்கு மேலிட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் என்கிற ஞானம் மேலிட்டு மாம் பிரபத்யதே என்னை பிரபத்தி செய்கிறானோ, என்னை சரணாகதி செய்கிறானோ. எப்படி வாசுதேவா சர்வமிதி மாம் பிரபத்யதே, அந்த வாசுதேவன் தான் எல்லாம்,
அவன்தான் பரம்பொருள், அவன்தான் பரபிரம்மஸ்வரூபி என்று மனதில் வாங்கி கொண்டு நன்றாக புரிந்து கொண்டு எவனொருவன் பிரபத்தி செய்கிறானோ சஹா மகாத்மா சுதுர்லபா, அப்படிப்பட்ட மகாத்மாவான அந்த ஜீவாத்மா, அந்த பரம பாகவதன் ரொம்ப துர்லபம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கு வியாக்கியானம் பகவத் ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா, பகூனாம் ஜன்மனாம், பகூனாம் புண்ணிய ஜென்மனாம், அதுதான் அவருடைய வியாக்கியானம். அப்போது ஜென்மத்தில் புண்ணிய ஜென்மம் பாப ஜென்மம்னு உண்டா? புண்ணிய ஜென்மம் என்பது ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் இந்த பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையாலே, ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே ஒரு மனிதன் சத்குலத்திலே பிறந்து சத்புத்திரனாக விளங்கி சத்காரியங்களிலே ஈடுபட்டு சதாச்சாரியனை ஆசிரியித்து அதன் மூலமாக ஞானம் மேலிட்டு அந்த பிறவி பயனை அடைகின்றான். இப்படியாக பல பிறப்புகள், அந்த பல பிறப்புகளிலேயும் எம்பெருமான் கண்ணனையே வாசுதேவனையே பரம்பொருளாக நினைக்கக்கூடிய தன்மை, அப்படிப்பட்ட புண்ணிய ஜென்மம். அப்போ பாப ஜென்மம் உண்டானா உண்டு. அதையே பகவான் கீதையிலே சொல்கிறார். 16வது அத்தியாயத்திலே ஆசுரீம் யோனிம் ஆபன்னாக மூடாக ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்தி அதமாம் கதிம் அப்படியே சொல்றார். அப்போ பாபஜன்மான்றவன் யாருன்னா ஆசுரீம் யோனிம் ஆபன்னாக மூடாக, மூடர்களான பாபாத்மாக்கள் ஆசுரீம் யோனிம் ஆபன்னாக, அசுர யோனியிலே சம்பவம், அதாவது பிறப்பவர்களாக இருந்து பிறந்து மூடர்களாக ஆகி, அதாவது பரம்பொருள் எம்பெருமான் அவன் ஒருவன் இருக்கிறான், அவனை நாம் சரணாகதி பண்ண வேணும் என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய மூடர்கள் ஜென்மனி ஜென்மனி, ஒவ்வொரு ஜென்மத்திலும் பிரதி ஜென்மத்திலும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியாகவே ஜென்மனி ஜென்மனி மாம் அப்ராப்ய, என்னை அடையாதவர்களாக அதமாம் கதிம் யாந்தி, ரொம்ப அதமமான மோசமான கீழ்த்தட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கதி, அதாவது ஒரு பிறப்பிலே வாழக்கூடிய வாழ்க்கை, அதிலே அவர்கள் சென்று அடைவர்கள். இங்கே அதமாம் கதிம் என்னன்னா, லோகாயுதமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்முடைய இந்திரியங்களை அதற்கு வசப்படுத்தி அந்த காமக்ரோத மோக லோப மதமாச்சரியங்களிலே கட்டுண்டு இருக்கக்கூடிய நிலைமையே அதமாங்கதி, அதாவது மோசமான ரொம்ப அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அதமமான ஒரு நிலை, அந்த கதியை அடையவர்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். இது 16வது அத்தியாயத்தில் வருது. இதுக்கு காரணமாக இருக்கிற விஷயத்தையும் சொல்றார். என்ன சொல்றார்? இப்படி அதமாம் கதின்னு அதோகதியை அடையக்கூடிய நிலைமைக்கு காரணம் என்னன்றதை அவர் சொல்றார். மூடர்களுக்கு அந்த அதமமான கதி ஏற்படும். அதற்கு காரணம் என்னன்னா, திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹா காமக்ரோதஸ்ததாலோபா தஸ்மாதேத த்ரயம் தியஜேத்னு அவரே சொல்றார். அப்போ இந்த அதமமான மோசமான நிலைமையை இந்த ஜீவாத்மாக்கள் அடைகிறார்கள் என்னால் அதற்கு காரணம் திரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹா, ஆத்மனஹா நாசனம், இது ஆத்மாவுக்கு சர்வநாசத்தை உண்டாக்குறது. அது என்னன்னா, அந்த ஆத்மாவை சத்கதியில் போக விடாமல் ஒரு துர்கதியை நோக்கி இட்டு கொண்டு செல்லக்கூடிய 3 கதவுகள், திரிவிதம் நரகஸ்யேதம், 3 கதவுகள் எங்கே இட்டு செல்கின்றன? ஒரு அதமமான பயங்கரமான நரகம். அது 3 வழிகள் மூலமாக இட்டு செல்கின்றன ஆத்மாவை நாசம் செய்வதற்கென்று. அது 3 என்னன்னா, காமஹா குரோதஹா ததா லோபஹா. காமம் குரோதம் லோபம் என்கிற 3. காமம் அதாவது எல்லாத்திலேயும் ஏற்படக்கூடிய இந்த புலன்களின் வசத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு கட்டில் அடங்காத ஆசை, அது காமம். குரோதம் அதாவது கோபம், மேலிட்டு இருக்கக்கூடிய தன்மை. அதை போன்றே லோபம், லோபம்னா பேராசை. இப்படி இருக்கக்கூடிய 3 குணங்கள். இந்த 3 குணங்களால் அந்த மனிதன் மிகவும் அதமனாகி அந்த அதம கதியை அடைந்து இன்னும் மேலும் மேலும் கீழே போகிறவனாக இருக்கின்றான். அவனால் மேலே வர முடிவதில்லை.
அதனாலே தஸ்மாத் ஏதத் த்ரயம் தியஜேத், அதனாலேயே இந்த 3 குணங்களையும் நீக்க வேணும். ஒரு நல்ல ஆத்மாவானவன் அவன் சத்கதியை அடைய வேணும் என்னால் இவற்றை தவிர்க்க வேணும்னு சொல்றார். அப்போ இதை தவிர்த்து விட்டால் அவனுக்கு சத்கதி கிடைக்குமா? அப்போ அதையும் பகவானே பின்னாடி சொல்றார். ஏதைஹி விமுக்தா கௌந்தேய தமோத்வாரைஹி திரிபிர்நரஹ ஆச்சரதி ஆத்மனஹ ஸ்ரேயஹ ததோ யாந்தி பராம் கதிம். ஏதைஹி விமுக்தா, இந்த 3 துவாரம் சொன்ன 3 வழி, அந்த 3 வழி நரகத்தை அடைய செய்கின்றன. அது என்னதுன்னா காமம், குரோதம், மோகம், லோபம். ந காமஹா குரோபஹா ததா லோபஹான் 3 சொன்ன, இது பகவான் சொன்னது. அதிலிருந்து விமுக்தா, விடுபட்டவனாக எவன் ஒருவன், கௌந்தேய குந்தியின் புத்திரனே அர்ஜுனா, தமோத்வாரைஹி 3 விதமான ஒரு அளப்பரிய நீக்க முடியாத ஒரு இருள், அந்த இருள் மண்டி கிடக்கின்ற 3 துவாரம், அதிலிருந்து திரிபிகி 3 விதமான இருள் மண்டி கிடக்கின்ற வழியை ஒண்ணுமே தெரியாது, இருட்டா இருக்கும். நாம் எப்படி பிரயாணம் பண்றோம், எப்படி போறோன்றதே தெரியாது. இது அஞ்ஞானத்தினுடைய காரணம். நரஹா, நரன் ஒரு மனிதன் அதிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டவன், அப்படி இல்லாம அதை போக்கியவனாக மாறினானே ஆனால் ஆச்சரதி ஆத்மனஹா ஸ்ரேயா, ஆத்மனஹா ஆச்சரதி ஸ்ரேயா, தன்னுடைய ஆத்மாவின் சத்கதியின் பொருட்டு நல்ல காரியங்களை அனுஷ்டித்து நல்ல ஆச்சாரியின் மூலமாக நல்லவைகளை கற்றுக்கொண்டு ஆத்ம ஞானம் வளர 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 அவன் என்ன செய்கிறான், ததோ யாந்தி பராம்கதிம், பிறகு அவன் யாந்தி செல்கின்றான், அடைகின்றான், பிரயாணம் செய்கின்றான். மெதுமெதுவே பிரயாணம் செய்து எங்கே செல்கின்றான், பராம்கதிம், அந்த பரமகதியை, பரமபத ஸ்தானத்தை, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய இருப்பிடத்தை, அவருடைய திருவடிவாரத்திலே நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஸ்திதியை இந்த ஆத்மாவானவன் அடைகின்றான்னு தானே சொல்றார். அவன் யாருன்னா அவன் புண்ணியாத்மா. அதை தான் இங்க பகூனாம் ஜன்மனாம், பகூனாம் புண்ணிய ஜன்மனாம்னு இங்க வியாக்கியானம் பண்றார் பகவத் ராமானுஜாச்சாரியர். அந்தே, அந்த பகூனாம் புண்ணிய ஜன்மனாம் அந்தே, அவசானே, அந்தேனா அவசானே, முடிவில், வாசுதேவ சேஷதைகரசா அகம் ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி ச சஹா ச அசங்கியைஹி கல்யாண குணைஹி பரதரஹா இதி ஞானவான் பூத்வா. இந்த ஸ்லோகத்தில் சொன்ன ஞானவான் மாம் பிரபத்யதேன்னு சொன்னேன். இந்த ஞானவான் யாருன்னா வாசுதேவ சேஷதைகரசா அகம், நான் அகம் வாசுதேவ சேஷ தைகரசா, வாசுதேவனாகிய ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் என்கிற ஒரு ருச்சி, ஒரு ரசம், அதாவது தன்மையை மனதில் தேக்கி வைத்திருப்பவன். ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி, அதற்கு உண்டான ஸ்திதி, இருக்கை, பிரவருத்தி, செயல்கள், மனதிலே நினைப்பது, அதை வாக்கிலே உச்சாரணம் செய்வது, அதற்கு தகுந்த காரியங்களில் ஈடுபடுவது, அப்படிப்பட்ட தன்மை. சஹாச்ச அசங்கியைஹி கல்யாண குணகணைஹி தத்பரஹா பரதரஹா இதி. யார் அந்த எம்பெருமான் என்னால் அசங்கியைஹி கல்யாண குணகணைஹி பரதரஹா, அவன் ரொம்ப உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. எப்படின்னா கல்யாண குணைஹி அசங்கியைஹி கல்யாண குணைஹி, அளவிட முடியாததான, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாக அளவிட முடியாததான சகலவித கல்யாண குணங்களையும் உடைய அந்த பரமாத்மா அவன் ஒருவனே என்று ஞானவான் பூத்வா, அப்படியான ஞானத்தை ஸ்வீகரித்தவனாக, ஞானவானாக மாறியவனாக, ஞானவானாக ஆகி, பூத்வா வாசுதேவ ஏவ மம பரமப்பிராபியம் பிராபகம் ச, மேற்கொண்டு அந்த வாசுதேவன் மட்டுமே மம பரமப்பிராபியம், என்னுடைய அடையத்தகுந்ததான உன்னதமான பரமமான முடிவான ஒரு நிலைமை, என்னால் அடையப்பட வேண்டிய ஒரு விஷயம்,
பிராபகம் அடைய வேண்டியவன் யாருன்னால் அந்த எம்பெருமான். அவனுக்கு அடைய வேண்டிய வழி அடியனுடைய குருவால், அதாவது சத்குருவால் காட்டப்பட்ட உபாயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வழி. அப்போ அந்யதபி என் மனோரதவர்த்தி, மற்றொன்று அந்யதபி எது மம மனோரதவர்த்தி, என் மனோரதமாக, என்னுடைய மனோரதம் என்ன ஆம்பிஷன் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். மனோரதம் என்ன ஹோப், என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அடைய வேண்டிய விஷயத்தை பற்றின ஒரு பாவம். சஹா ஏவ மம தத்து, அது எதுன்னா அந்த பரமாத்மாவானவன் மட்டுமே மம என்னுடைய சம்பந்தப்பட்ட தது சர்வமிதி, அவன்தான் எல்லாமே, அவனை தருவ எதுவுமே இல்லை. மாம் யோ பிரபத்தியதே, மாம் இப்படியாக மனதில் வைத்து கொண்டு எவன் என்னை பிரபத்தி செய்கிறானோ, மாம் உபாசியதே, அதுதான் வியாக்கியானம். மாம் பிரபத்தியதேனா மாம் உபாசியதே, என்னை உபாசிக்கிறானோ எவன் ஒருவன், ச மகாத்மா, அந்த மகாத்மாவான சத்புருஷர்கள், சுதுர்லபகா துர்லபதரஹா லோகேன்றது வியாக்கியானம். யாருன்னா இந்த துர்லபதரஹா, தரதம பிரத்யத்தை இங்க பிரயோகம் பண்ற. அதாவது ஆங்கிலத்திலே பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவோம். இங்க தரப்பிரத்தியம் துர்லபதரஹா லோகே. ஏன்னா தம பிரத்தியம் என்னைக்குமே எம்பெருமானுக்கு தான் வரும், மனுஷர்களுக்கு வராது. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களே சுதுர்லபகா துர்லபதரஹா, அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே மிகவும் துர்லபம், லோகே இந்த உலகத்தில் அப்படின்னு பாஷ்யம் பண்றார். இது மூலமா நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மாம் பிரபத்தியத்தேன்னு சொன்னதுக்கு விஷயம் என்ன மட்டுமே அவர்கள் நினைப்பவர்களாக இருப்பார்கள்ன்றதுக்கு ஒரு உதாரணம் நம்ம கொடுக்கலாம். யார் அவர்கள்னா அனன்யாக சிந்தயந்தோ மாம் ஏஜனாக பர்யுபாசதே அப்படின்னு ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவர்கள். மற்றும் ஒன்று அனன்யசேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசஹா தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்தியயுக்தஸ்ய யோகினஹா. பகவானே அறுதியிட்டு கூறுகிறார், அனன்யசேதாக வேற எதிலையும் சிந்தனை இல்லாதவர்களாக, சததம் எப்பொழுதும், யஹா எவர்கள் இல்லைன்னா எவன் ஒருவன், ஏகவசனத்தில் சொல்றார், மாம் ஸ்மரதி என்னை ஸ்மரணம் செய்கிறானோ, வேறு எங்கேயும் புத்திமில்லாமல் எந்த தெய்வத்துக்கிட்டையும் போகாமல் எந்த தேவதை அர்ச்சனையும் பண்ணாதான், தேவதாந்தரங்களை நாடாம என்ன மட்டுமே எவன் ஒருவன் ஸ்மரிக்கிறானோ, நித்யசஹா சதா சர்வகாலமும், தஸ்ய அவனுக்கு அகம் நான், சுலபகா ரொம்ப சுலபமாக இருக்கிறேன், சுலபனாக இருக்கிறேன், பார்த்த ஓ பார்த்தனே அர்ஜுனா, நித்தியயுக்தஸ்ய யோகினஹா. இப்படியாக யோக திசையிலே இருக்கக்கூடிய யோகிகள் எப்பவும் எம்பெருமானையே நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட யோக திசையிலே இருக்கக்கூடிய யோகிகளுக்கும் அதை போன்ற மனோபாவம் உள்ள ஒருவனுக்கும் நான் சுலபனாக இருக்கிறேன் அப்படின்னு அறுதியிட்டு கூறுகின்றார் எம்பெருமான். அதனாலே இந்த விஷயத்தை நாம் இந்த நம்பாடுவான் மூலமாக தெரிந்து கொள்வது, இந்த வாசுதேவம் பரித்யஜ்ய யஹா ஏ அந்யம் தேவம் உபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யகம் நாகமே புனஹா. வாசுதேவனை தவிர எந்த தெய்வங்களையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சென்றானே என்றால் அவனுக்கு என்ன கதினா அதமாம் கதி. மதமாங்கத்தின்னா அவன் பாபிஷ்டன் ஆயிடுவானா, அவன் ரொம்ப துஷ்டன் ஆயிடுவானா, அப்படி இல்லை. பரமபிராப்தி எதுன்னா மோட்சம். அவனுக்கு மோட்சத்துக்கு உபாயமா இல்லாமல் சிறு விஷயங்கள்ல சிற்றின்பங்கள்ல உழன்று கொண்டு இங்கேயே இருப்பான். ஏன்னா இன்பத்துல ரெண்டு உண்டு, சிற்றுன்பம் பேரின்பம். இந்த சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய தேவதாந்தரங்களை பிரார்த்தனை பண்ணி கொண்டு இந்த ஒரு கடைநிலையிலேயே இருந்து கொண்டிருப்பான். அவனுடைய மேலான நிலைமை, அதாவது மோட்ச பிராப்தி பரமோத பிராப்தி என்பது அவனுக்கு கிடைப்பது என்பது அரிதாகிவிடும். அப்படி அந்த பேரின்பத்தை வழங்கக்கூடிய அந்த தெய்வம், உத்கிருஷ்டமான தெய்வம் வாசுதேவன், அவனை தொழாமல் மற்ற தெய்வங்களை தொழுவானேயானால் அவனுக்கு என்ன ஒரு சாதாரண சிற்றின்பங்கள் கிடைக்குமோ அந்த சிற்றின்பம் கிடைத்து அதனால் உயிர் அடையாத ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்படுமோ, அந்த நிலைமையை அடையவேனாக என்று
இந்த 17வது பிரதிஜையா சொல்றார். 18வது நாராயணம் அதான்யைஸ்து தேவைஸ்துல்யம் கரோதி யஹா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. நாராயணம் அத அன்யைஹி து தேவைஹி துல்யம் கரோதி யஹா தஸ்ய பாபேன லிப்யேயம் யதி அகம் ந ஆகமே புனஹ. கடைசியா சொல்றார், நாராயண சப்தத்தை உடைய எம்பெருமான். அதற்கு தனியாக விளக்கம் கொடுக்க வேணும், பிறகு ஒரு சமயம் பார்ப்போம். அந்த சர்வஸ்மாத் பரனாய், சர்வாந்தர்யாமியாய், சர்வகர்ம சமாராத்தியனாய், முமுக்ஷு உபாசியனாய், மோட்சப்பிரதனாய், முக்த பிராபியனான சர்வேஸ்வரனையும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனுக்கு விசேஷண பதமாக கொடுக்கப்பட்டது. யார் அந்த நாராயணனால்? சர்வஸ்மாத் பரனாய், எல்லா தேவதைகளுக்கும் பராத்பரனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானா நாராயண பரம் பிரம்மா தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதிஹீர் ஆத்மா நாராயண பரஹா. இப்படி அந்த பரத்வத்தை சொல்லக்கூடிய நிர்ணயம் பண்ணக்கூடிய வேத வாக்கியங்கள். அதனாலே சர்வஸ்மாத் பரனாய், சர்வ அந்தர்யாமியாய், அனைத்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன். சர்வகர்ம சமாராத்தியனாய், எல்லா செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அவன்தான் அத்தியக்ஷனாக இருக்கக்கூடியவன். ஆனால் அது எம்பெருமானை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அதனால தான் சம்பிரதாயத்தில் சொல்கிறச்சே அந்த பகவத் பிரீத்தியர்த்தம், இல்லைன்னா பகவத் கைங்கரிய ரூபம், அந்த பகவானை மனதில் வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய வேணும். அதனால் சர்வ கர்ம சமாராத்தியனாய், எல்லா கர்மங்களுக்கும் ஆராதன ரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். முமுக்ஷு உபாசியனாய், இந்த மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களான பரமயோகிகள், சத்புருஷர்கள், மகாத்மாக்கள், அவர்களாலே எப்பொழுதும் உபாசனை பண்ணக்கூடியவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். மோட்சப்பிரதனாய், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அர்ஹதை அவனுக்கு தான் உண்டு, வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. அதை அவனே அறுதியிட்டு கூறுகிறார் பகவத்கீதையில. அது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். அதனால் மோட்சப்பிரதனாய், முக்த பிராபியனான சர்வேஸ்வரன். அந்த முக்தர்கள் நித்தியர்கள், முக்தர்கள், இப்படி நித்திய முக்தர்களால் சூழப்பட்ட அந்த பரமபதத்துக்கு அதிபதியாய் நாயகனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான். அங்கே அந்த லோகத்தில் இந்த முக்தர்கள் சென்று அடைந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எம்பெருமானை நித்தியம் நித்தியம் பூஜிப்பர்கள், தியானம் பண்ணுவார்கள், உபாசனை பண்ணுவார்கள். தத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு வேதவாக்கியம். அப்படிப்பட்ட முக்த பிராபியனான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். கர்ம பரவசரான வத்திரிக்த தேவதைகளையும் அந்த ஸ்ரீமன் நாராயணனும் கர்ம பரவசம். கர்ம பரவசம்னா ஒரு கர்மத்தை, ஒரு செயலை கொடுத்து அதன் மூலமாக தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல். பக்தர்கள் அடிபணியும் காலத்திலே அவர்களுக்கு சர்வாபீட்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்படி இருக்கக்கூடிய தேவதாந்தரங்கள் கர்ம பரவசரான வத்திரிக்த தேவதைகளையும் சமமாக எண்ணுகிறானோ, இதில் எண்ணத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அடியன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது இதுனா இப்படி சொல்கிறாரே, இப்போ தேவதாந்தர உபாசனை கை கூடாதா, செய்யக்கூடாதா, அந்த உபாசனை பண்ணுறது தப்பா, அப்படி பண்ணால் அவர்கள் பாபிஷ்டர்களா, அவர்களுக்கு அதோகதி தானா, அதாவது சத்கதி கிடையாதா, இப்படியான பல விஷயங்கள் நமக்கு மனசில் வந்து கொண்டே இருக்கும். பரிச்சயம் என்ன ஆகும்னா நமக்கு கிளேசத்தை உண்டாக்கும். அதில் ஒரு வேற விதமான ஒரு அபிப்பிராயத்தையும் உண்டாக்கும். அதனால தான் நம்ம நித்திய கர்ம அனுஷ்டானங்களிலே பார்த்தோமே, ஆனால் எந்த கர்மங்கள் செய்தாலும் கடைசியில் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்லி ஒரு சொட்டு தீர்த்தத்தை விட்டா போகிறோம், அந்த பகவானுக்கு பிரீத்தி. அது மாத்திரமல்ல, அப்படி சொன்னால் எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தின்றது எல்லோரும் கண்டுகொண்டுது. நித்தியானுஷ்டானமான அனுஷ்டானமான சந்தியாவந்தனத்தில் கூட அடியேன் இப்படி சொல்கிறது சில பேருக்கு ஒப்புதல் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அடியேன் சொல்கிறேன், இந்த ஆச்சமனம், இந்த விஷயங்கள், அதாவது நித்திய அனுஷ்டானங்கள்,
நித்திய நைமிஷ்டிக காரியங்கள் எங்கே பார்த்தாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா மோட்சப்பிரதனம். இப்போது ஆச்சமனம் பண்ணுன்னு சொல்கிறச்சே அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு துவாதச நாமத்தை சொல்கிறோம். அந்த இடத்துல இல்லை நான் ருத்ர உபாசகன்னு சொல்லிவிட்டு நான் அடியேன் இந்த ருத்ராய நமஹா, பசுபதையே நமஹா, உமாபதையே நமஹான்னு ஆச்சமனம் பண்ண முடியாது. அந்த இடத்துல இதை தான் பண்ணியாகணும் யாராக இருந்தாலும் சரி. அப்போது அந்த தெய்வங்கள், அதாவது ருத்ரன் போன்று இருக்கக்கூடிய தெய்வங்களின் உள்ளூடே அவர்களுக்கும் உள்ளே இருந்து கொண்டு ஆட்டி வைப்பவனா இயக்கி வைப்பவனா இருக்கக்கூடிய எம்பெருமான்றதை நாம் புரிந்து கொள்வோம். அதே மாதிரி ஸ்ராத்த காலங்களையும் பார்த்தான்னா அந்த பிரத்யக்ஷ விஷ்ணு சுரூபியான எம்பெருமானே ஸ்ராத்த சம்ரக்ஷகனாக சொல்லப்படுகிறான். ஸ்ராத்தமானது விக்னம் இல்லாமல் முடிவடைய வேணுமென்னால் அந்த விஷ்ணுவை வரிக்க வேணும். அந்த ஸ்ராத்தத்தை ரட்சணை பண்ணக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். நம் முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய ஸ்வதானா அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த திருப்தி, அந்த திருப்தி விக்னமில்லாமல் நிறைவடைய வேணுமென்னால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு ரூபியாக இருந்து ரட்சித்து கொடுக்க வேணும். அதையே தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்ம அறியாமையே அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருன்றதை கண்டுகொண்டாலும் ஏதோ சிற்றின்பங்களை அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தினால் இந்த தேவதாந்தர உபாசனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இவர் சொல்லி முடிக்கிறார், இந்த நாராயணனோடு மற்ற தெய்வங்களை எவன் சமானப்படுத்தி, அதாவது நம்ம லோகாயுதமாக வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே உண்டு. ஒரு பெரிய ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், மேனேஜிங் டைரக்டர்னு. அதுக்கு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு இந்த மாதிரி அவருடைய ரேங்க் ஆனது உயர்ந்து கொண்டே போகும். அதில் கீழே தாழ இருக்கக்கூடிய ரேங்க், அதாவது ஒரு தோட்டி, ஸ்கேவெஞ்சர், அட்டெண்டர், அவனும் மனுஷன்தான். அப்போ இந்த ரேங்கில் இருக்கக்கூடியவன் இந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய சாமியமாக நாம் பேச முடியாது, பேசக்கூடாது. அது நியமத்தில் இல்லை. பேசினா என்ன ஆகிடுனா உண்ணாகாது. அவனும் மனுஷன்தான், இவனும் மனுஷன்தான், அதில் ஒன்றும் வேறுபடாது. ஆனால் அந்த ரேங்க்னு வருதே, அந்த ஸ்தானம், அந்த ஸ்தானத்தினால ஏற்பட்ட அந்த உத்கிருஷ்ட நிலை, அதை சுட்டி காட்ட வேணும் என்பதற்காக தான் இங்கே இந்த நம்பாடுவான் இப்படி கூறுகிறார். இப்படியாக கூறிவிட்டு அந்த பிரம்மராட்சசரிடம் விடை பெற்று கொண்டு செல்கிறார். சென்று அந்த தன்னுடைய பிரார்த்தனையை, அந்த சங்கீதத்தை கானரூபமாக முடித்து கொள்கிறார். முடித்து கொண்டு திருப்பி வரும் பொழுது ஒரு விஷயம் நடக்கிறது. கச்சதஸ்த்வரிதம் தஸ்ய புருஷः புரதஸ்திதः உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். இப்படி நம்பாடுவான் கைங்கரியத்தை முடித்து கொண்டு திரும்பி வரும் காலத்திலே அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். கிட்ட வந்து நம்பாடுவான் மீண்டு போகிற அளவில் நம்பக்கல் பாட வந்த கடுமையை காட்டில் இரட்டித்த கடுமையோடே போக புக்கான். இது யாருமில்ல, சாட்சாத் எம்பெருமானே ஒரு நரரூபத்தில் வந்து குறுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். என்னடா நம்மக்கிட்ட வரைச்சே நம்மளை ஸ்துதி பண்ணணும்னு இவன் வரைச்சே, அந்த சாதாரணமாக வர காலத்தில் அந்த வேகத்தை விட இப்போ 2 மடங்கு வேகத்தில் இவன் வரானே. அப்போ ஏதோ விஷயம் இருக்குது, வந்தான். இப்போ திரும்பி போகிறச்சே அதை விட வேகத்தில் திரும்பி போனோம், சீக்கிரம் போனோன்னு பறக்கிறானே இவன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேணும். அதற்காக இப்படி போகிறவன் முன்பே ஒரு புருஷனானவன் வந்து நின்று நம்பாடுவானை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். இப்படி இந்த நம்பாடுவான்ற பாகவதன் பெருமாளை ஸ்துதி பண்ண வேணுன்ற வர காலத்தில் இருந்த வேகத்தை விட 2 மடங்கு வேகம் இப்போ திரும்பி போய் சீக்கிரம் அந்த பிரதிஜையை நிறைவேற்றணுன்ற இப்படி ஒருத்தன் இருக்கானே, இதை தெரிந்து கொள்ளணும்னு ஒரு மனிதன், ஒரு நரன் குறுக்கிட்டு இந்த நம்பாடுவாங்கிட்ட பேசுகிறார். நதத்ர கச்ச சண்டால மார்கேண அனேன சுவ்ரத தத்ராசௌ ராட்சசா பாபா பிஷிதாஷி துராசதா. அவனை பார்த்து சொல்கிறார், அந்த நம்பாடுவானை பார்த்து, அங்கே ஜாத்தியா ராட்சசனுமாய் அதிலே விபீஷணனைப் போலே தர்மாத்மாவாய் இருக்கை அன்றிக்கே பாபிஷ்டனுமாய் அதிலே சரீரம் கொண்டு தப்பி போக அன்றிக்கே மாம்ச பக்ஷகனுமாய் அவனை கொன்று போக உண்ணாதபடி
பலவானாயிருப்பான் ஒருத்தன் அங்கினி போகக் கடவை அல்லை கான். இது மணிப்பிரவாளத்தில் இருக்கக்கூடிய வியாக்கியானம், பட்டருடைய வியாக்கியானம். அதை எளிமையாக அடியேன் சொல்றேன். குறுக்கிட்ட அந்த நரனானவன் நம்பாடுவாங்கிட்ட சொல்றார், அங்க ஜாத்தியா ராட்சசனுமாய் ராட்சச ரூபியா பிரம்ம ராட்சசனா இருக்கக்கூடிய ஒருத்தன், அதிலே விபீஷணனை போலே தர்மாத்மாவாக இருக்க என்றிக்கே பாப்பிஷ்டனுமாய். ஒரு ராட்சசன் சொல்லிட்டா ராவணன் ராட்சச குலம்னு சொல்றோம். ராவணா அவனுடைய தம்பி விபீஷண கும்பகர்ணன். இவன் 3 பேர்ல பார்த்தா விபீஷணன் மாத்திரம் ராட்சச குலத்துல பிறந்தா கூட, ராட்சச யோனியில பிறந்தா கூட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட ஏற்பட்ட அந்த பக்தியினால அவன் ரொம்ப சத்புருஷனா சாத்விகனா இருந்தான். அதை தான் இங்க குறிப்பிட்டு காட்டுறார். விபீஷணனை போலே தர்மாத்மாவாக இருக்க என்றிக்கே. விபீஷணனை போல அந்த பிரம்மராட்சஸ் நல்ல ஆத்மா கிடையாது, அவன் பாபிஷ்டன். அதிலே சரீரம் கொண்டு தப்பி போக என்றிக்கே மாம்ச பக்ஷகனுமாய். தான் இதோ இந்த ஒரு பிரம்மராட்சசனுடைய நிலைமை அடைந்து விட்டோம், எப்படியாவது நம்ம ஜீவிக்க வேணும், ஜீவிக்கிறதுக்கு பல வழிகள் உண்டு, அன்னாகாரங்கள் தேவை, அதை எப்படியாவது யாரையும் தொந்தரவு பண்ணாம அதை அடைந்து நம்முடைய வாழ்க்கை இந்த பாபிஷ்டமான வாழ்க்கையை கழித்து கொள்வோம் என்றும் இல்லாமல் நரமாம்ச பக்ஷகனா இருக்கான். யாரு? அந்த பிரம்மராட்சஸ். அப்போ ரொம்ப அது கொடுமையான விஷயம். அவனை கொன்று போக உண்ணாதபடி பலவானா இருப்பான் ஒருத்தன். அவனை நாம எதிர்த்து அந்த பிரம்மராட்சஸை எடுத்து அவனை டாமினேட் பண்ணி அவனுக்கு மேல போய் அவனை அடக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் ரொம்ப மோசமானவன். நீ போக தேவைய அவசியம் இல்லை, போய் நீ அவன்கிட்ட மாட்டிக்காத. அவன் உன்னை தாற்காலிகமா விட்டுருக்கான். அவன் நல்லவனா இருந்தாலும் சரி பரவாயில்ல, மோசமானவன் பாப்ப வசத்தினால இப்படி ஆனவன், அவங்கிட்ட நீ போய் மாட்டிக்காத அப்படின்னு குறுக்கிட்டு இவர் சொல்றார். இதை இந்த நம்பாடுவான் பாகவதன் கேட்கிறான். கேட்டுட்டு பதில் சொல்றான். நாகமேவம் கரிஷ்யாமி என்மாம் துவம் பரிபிருச்சசி அகம் சத்யே அப்ரவருத்தோ வை ஷீலம் சத்யே பிரதிஷ்டிதம். இப்படியாக முடிக்கிறார். அந்த நரனை பார்த்து மனிதனை பார்த்து நம்பாடுவான் சொல்கிறார், சுவாமி நான் அது செய்வதற்கில்லை, அப்படி நான் செய்ய முடியாது. நான் சத்தியம் தப்பாதே இருப்பவன், ஒரு சத்தியமான சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை நான் வாழக்கூடியவன், அதிலிருந்து மீறமாட்டேன். நான் சத்தியத்தை தப்பினாலும் சத்தியத்தை நான் விட்டுட்டாலும் என் ஸ்வபாவம் சத்தியத்தை தப்பாதுகான். என்னுடைய ஸ்வபாவம் ஒன்று இருக்கு, அந்த ஸ்வபாவம் சத்தியத்தை விட்டு மீறாது மாறாது என்று சத்தியத்தினுடைய மேன்மைய அவன் சொல்கிறான். பதிலுக்கு இவர் சொல்றார், ததா சஹா பத்மபத்ராட்சா ஸ்வபாகம் பிரத்யுவாச்சா யத்யேவம் நிச்சயஸ்தாத ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யதா. இப்படி சொன்ன நம்பாடுவானை பார்த்து அந்த புருஷனும் இவன் பிராமணனை விட்டும் சத்தியத்தை ரட்சிக்க கடவேன் என்று சொன்னபடியாலே பிரியப்பட்டு இவன் பிராணனை விட்டு கூட தன்னுடைய பிராணனை விட்டாவது நான் சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன்னு சொல்றான். சத்தியத்தின் பேர்ல இவனுக்கு ரொம்ப பிரீத்தி அதிகமா இருக்கு, அதை ரட்சிக்கக்கூடியவனா இருக்கான், அதனால எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குன்னு மனசுல நினைச்சிண்டு அமலங்களாக விழிக்கும் என்று சொல்கிறபடியே நம்பாடுவானை பாடவர காட்டின பிரம்மராட்சசினுடைய ஆபத்தும் நம்பாடுவானுடைய ஆபத்தும் போகும்படி பூர்ண கட்டாட்சம் பண்ணி உனக்கு மங்களங்கள் உண்டாக கடவது, நீ போய் வருவாயாக என்று அனுப்பினான் காணும். இப்போ இப்படி இருக்கிறவனை பார்த்து இவன் இவ்வளோ ஒரு சத்தியத்துக்கு மேன்மையை தெரிஞ்சுட்டு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவனா இருக்கானே, அதனால இந்த சத்தியமே இவனை காப்பாற்றும், இந்த எம்பெருமான் பேர்ல இருக்கக்கூடிய சத்தியமான உண்மையான பக்தியே இவனை காப்பாற்றும்னு சொல்லி அவருக்கு மங்களாசாசனம் பண்ணி ஆசீர்வாதங்களை வழங்கி நீங்க போய் வாரும் அப்படின்னு நம்பாடுவான இவர் அனுப்பி வைக்கிறார். யாருன்னா சாட்சாத் எம்பெருமானே மனுஷ ரூபத்தில் இவரை டெஸ்ட் பண்றார், பரீட்சை பண்ணி பார்க்குறார். அது அவருக்கு சபலமாக முடியுது. இப்படியாக இந்த நம்பாடுவான் அங்கே சென்று அவன் அந்த பிரம்மராட்சசிடம் பேசுங்கால் அந்த பிரம்மராட்சஸ் கேட்கிறார்,
எனக்கு நீ தன்னால் பாடினையே இந்த பாட்டினுடைய பலனை கொடுத்தா நான் இதிலிருந்து விடுவிட்டு போவேன். அப்போது இவர் சொல்கிறார் நம்பாடுவான், நீ என்னை சாப்பிடணும்னு சொன்னையே, விழுங்கணும்னு சொன்னியே, அதை நீ செய்யி, இதெல்லாம் என்கிட்ட நீ கேட்காத. இல்லைல்ல, இதை நான் சாப்பிட்றதுனா உன்னை நான் விழுங்கிறதுனால என்னுடைய பாப்பம் அதிகமாகும், என்னுடைய இந்த பிரம்மராட்சஸ் ஜென்மமானது நீண்டு கொண்டே போகும், இதிலேருந்து எனக்கு உடனே நிவர்த்தி வேணும். அதனால் எனக்கு நீ ஒரு நாள் பாடின பாட்டையாவது பலனையாவது கொடு. அதுவும் முடியாது, ஒரு பாட்டினுடைய பலனை கொடு அப்படின்னா அதனுடைய மனசில் இந்த விஷயத்தை வாங்கிட்டு சரி இவன் உள்ளம் உருகி கேட்கிறார்னு அந்த பிரம்மராட்சஸ் கருணை கொண்டு அந்த பலத்தை கொடுத்து அதிலிருந்து அந்த பிரம்மராட்சஸ் நிவர்த்தியாகி மோட்சமடைந்து அவன் சத்கதியை அடைகிறான் என்று இந்த சரித்திரமானது சென்று முடிவடைகின்றது. அப்போது இப்படியாக இந்த கைசிக மகாத்மியம் என்கிற இந்த ஒரு விஷயமானது வராக பெருமாளால் தன்னுடைய பிராட்டியான பூதேவிக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டது. இதை நாம் பாராயணம் பண்ணலாம். முக்கியமான காலங்களில் ஏகாதசி, குறிப்பாக முதலிலே அடியன் சொன்ன விஷயம் முதல் பகுதியிலே அந்த கைசிக ஏகாதசி துவாதசி தினங்களில் பாராயணம் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு சத்கதி கிடைக்கும் என்பது திண்ணம். இதனாலே நாம் இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம பக்தியை அடைந்து லோகக்ஷேமார்த்தமாக இந்த உலகிலே வாழ்ந்து இதன் முடிவிலே எம்பெருமானுடைய திருவடியை சென்று அடைய வேணும் என்பதுதான் இந்த இந்த அதாவது பிரவச்சனத்தின் முக்கியமான கருத்தாக விளங்குகின்றது. இந்த வாய்ப்புக்கு அடியேன் தலையெல்லால் கைமாறிலேன் அடியேன் சொல்லி மங்களம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபகத மதமானைஹி அந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி ரப்தகாமானபேக்ஷைஹி நிகிலஜனஸ்குருபிஹி நிர்ஜித குரோதலோபைஹி வரவரபிருபுஜ்யைஹி அஸ்து மே நித்யயோகः न सेद्रामे अनुजेत्येढ़ा चतुरा चतुरक्षरी कामवस्थां प्रपद्यन्ते जन्तवो हन्तमादृशः पुण्यां भोज विकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमानाविरभूत् भूमौ रामानुज दिवाकरः तृणीकृत विरिञ्चाति निरङ्कुश विभूतयः रामानुजपदाम्बोज समाश्रयणशालिनः श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिचन्दट्ट जीवजीवातमे नमः श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयान् नित्यश्री नित्यमङ्गलम् आழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.